மக்களே, வெல்கம் பேக் டு ரியாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கான வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலங்க, ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுக்குறேன். வாய்ஸ் வந்து நான் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹீட் பேங்க். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். பட் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி பேக் பெயினாக இருந்தது, பீரியட்ஸ் வேறு, அதனால் பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது சடனாக திரும்புகிறப்போ இது வேலையை பார்த்துட்டு திரும்ப வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்றப்போ இந்த ஹீட் பேக் வந்து கிடச்சிது. இது எப்படி யூஸ் பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியலங்க. எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி கூகுளோ இல்லை ChatGPTயோ இல்லை யூடியூப்போ போட்டு பார்க்க வேண்டியது தான். இது பாருங்கள், இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இது இப்படி ஓப்பன் பண்ணணுமா, அப்புறம் இதில் வந்து ஃப்ளக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அப்புறம் வந்து போட்டு யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஃப்ளக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளக், நம்ம சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிற ஃப்ளக்கு. இது வந்து நம்ம இந்த ஹாட் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு நிமிஷம் இருங்கன்னா அதை இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இதை அப்படி இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ளக்கில் வந்து கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இது வந்து இப்போ வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணி இதை இன்செர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ளக்கில் வந்து போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டால் அந்த ஹீட் பேக் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுது. நமக்கு 2 மினிட்ஸுன்றது வந்து ரொம்ப அதிகமான டைம். இந்த ஹீட் பேக்கு ரொம்ப ஹீட் ஆகுது. பட் பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நமக்கு யாரும் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பெயின் யாரும் ரிலீஃப் பண்ண போகிறது இல்லைங்களா. நம்ம டேப்லெட்டோ இல்லை ஏதாவது ஒன்று படியோ தான் அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி ஹீட் பேக் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெட்ரு. யாருமே இல்லாதப்போ, நமக்கு எதுவுமே வந்து கை கொடுக்காதப்போ இந்த ஹீட் பேக் வந்து நமக்கு நல்லாவே கை கொடுக்கும். யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. இப்படி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மா தெரியல. இது பார்த்திங்கன்னா இதிலே ஆல்ரெடி வந்து லிக்விட் ஜெல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி நான் பாருங்கள், அப்படி அதை வந்து ஜிக்ஸாக் பண்ணுறப்போ இதில் வந்து தண்ணி இருக்குது இல்லைங்களா, அவங்களே வந்து இதை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இதில் வந்து தண்ணி இல்லை சப்போஸ் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணியை வந்து கோல்டு வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீட் பேக்கில் வந்து இப்படி ஃப்ளக்கை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இன்செர்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளக்கு போட்டுட்டு இந்த லைட் வந்து எரியும். இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதோட ரேட் பார்த்திங்கன்னா அது கம்மின்னு தான் நினைக்கிறேன், 250 அதுதான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ரேட் வந்து எனக்கு தெரியல மக்களே. இது வந்து நல்ல ப்ராடக்ட். வந்து பெயினுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். நமக்கு பாடி பெயினாக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், ஹெடாக்காக இருக்கட்டும், லெக் பெயினாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு டெய்லி வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். வெளில போய் ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கும் நல்லா தெரியும். பட் வீட்டிலே மேக்ஸிமம் 3 வேளையும் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், குழந்தைங்கள பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அனுப்பணும் அப்படின்ற பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்லா தெரியும் அதனோட பெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. முக்கியமாக இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து நின்று வேலை செய்கிறப்போ, வெசல்லாம் வாஷ் பண்ணுறப்போ அந்த பேக் பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் மற்ற நாளில் விட. அப்போல்லாம் வந்து நமக்கு இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு யாரும் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. நான் வந்து பார்த்து ரொம்ப நாளாக வாங்கணுன்னுட்டு, ஸோ இது சடனாக பிளான் பண்ணி வாங்கினது தான். இப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ் பெயினாக இருக்கிறப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குது. யாருமே இல்லை, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நமக்கு எதுவுமே இல்லைனாலும் நம்மளோட ப்ராப்ளமை நாம் தானே சால்வ் பண்ணிக்கணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நாமளே சால்வ் பண்ணணும். புலம்புவோம், அழுவோம், என்ன தான் பண்ணாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் தான் வெளியே வரணும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். Please like and subscribe me guys. Thank you.